அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸ் ஹைதராபாத்தி சிக்கன் தம் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சிக்கன் 3/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நீட்டாக கட் பண்ணி இதை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் பாதி மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த புதினா மல்லியை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பிரியாணி செய்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது அளவெல்லாம் சைடில் போட்டிருக்கேன். அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொடியாக மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது 2 பச்சை மிளகாவை இதை மாதிரி ரொம்ப பொடியாக மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் மோடில் கொடுத்து எடுத்துகிட்டு அது கூட 2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இது கூட 3/4 கப் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எண்ணெய் நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, இந்த எண்ணெய் மட்டும் தான் லாஸ்ட் வரைக்கும். அதனால் இந்த டைம்லேயே 3/4 கப் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா இதை மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுடுங்க. இதை மாதிரி மேரினேட் பண்ணி கண்டிப்பாக நம்ம 1 மணி நேரமாவது அட்லீஸ்ட் வைக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த சிக்கன் பீஸில் எல்லா மசாலாவும் ஏறி நம்மளுக்கு சிக்கன் ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும். அதனால கண்டிப்பாக 1 மணி நேரம் மேரினேஷன் பண்ணி வச்சிடணும். இப்போது 1/2 kg பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை நம்ம 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கனை வேக வச்சிடலாம். ஒரு கடாயை வச்சு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை அதில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம எல்லாமே மேரினேஷனில் ஆட் பண்ணதுனால இந்த டைமில் நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. டைரெக்டாக அந்த கடாயில் நம்ம மேரினேஷனை ஆட் பண்ணிவிட்டு இதை மாதிரி சும்மா கலந்து மட்டும் விட்டுக்கோங்க. அப்பப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு சிக்கன் வேவுற வரைக்கும் நல்லா இதை மாதிரி அப்பப்போ கலந்து மட்டும் விட்டு சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பிரியாணிக்கு நம்ம தக்காளி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம ஆட் பண்ணியிருக்க கர்டும் லெமனும் மட்டும்தான் இதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் தக்காளி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். நம்ம சிக்கன் வேவுற வரைக்கும் இதை மாதிரி கலந்து மட்டும் விட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ நம்மளுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாஸ்மதி அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தண்ணியில் உப்பு, ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், புதினா மல்லி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதை மாதிரி ரைஸை சேர்த்து 70% மட்டும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரைஸ் 70% குக் ஆகிடுச்சு. அதை அப்படி நம்ம வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம பிரியாணி அரேஞ்ச் பண்ணுறதுக்காக இதை மாதிரி ஒரு கடாய் எடுத்துகிட்டு நான் கீ அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக. இப்போ நம்ம அடியில் உள்ள லேயருக்காக கொஞ்சம் இதை மாதிரி ரைஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் கறியை இதை மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் கறி ஆட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி நம்ம லேயராக ஆட் பண்ண போகிறோம். இந்த டைமில் எல்லோ ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம மீதி எடுத்து வச்சுருந்த ஃப்ரைடு ஆனியனை இதை மாதிரி தூவி விட்டுக்கலாம். அதுக்கும் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் கறி ஆட் பண்ணிக்கலாம்.
ஃபைனல் லேயராக மீதி இருக்கிற ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை மாதிரி நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிடும்போது எப்போதும் உள்ள டேஸ்ட்டில் இல்லாமல் கொஞ்சம் மசாலாலாம் அதிகமாக டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே நம்ம மீதி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன், எல்லோ கலர். அண்டு ஃபைனல் லேயருக்கு மட்டும் ரெட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஹைதராபாத்தி பிரியாணிங்கிறப்போ நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், அதனால நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருந்த புதினா மல்லியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம இறக்கிக்கலாம். இப்போது 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே நம்மளுக்கு குக் ஆகி பர்ஃபெக்டாக வந்திருக்கும். இதை மாதிரி நம்ம லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், பிரியாணி பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடை நீங்கள் மட்டன் பிரியாணிலையும் ட்ரை பண்ணலாம். மட்டனை நம்ம முன்னாடியே வேக வச்சு நம்ம மேரினேட் பண்ணி வச்சா மட்டன் பிரியாணியும் இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கும் சின்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. இதை மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.